கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இப்போ ஒரு குவிக் ஷார்ட் கவரேஜ் தான். அதுக்கப்புறம் நான் இன்னும் விரிவாக படிக்க வேண்டியது இருக்குது. இந்து தமிழ் திசையிலிருந்து ஒரு செய்தி அறிக்கையிலிருந்து இந்த சில புள்ளிகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹைலைட் என்ன அப்படின்னா திராவிட மாடல் கூப்பன் ஸ்கீம், அதுதான் இந்த தேர்தல் அறிக்கையுடைய ஹைலைட். இல்லை, அதுக்கு மேலேயும் இருக்குது, ஆனால் தலைப்புச் செய்தியாக ஆகிறது இதுதான். இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன். தலைப்பே இவங்க இந்து தமிழ் செயல் அப்படி தான் வச்சுருக்காங்க. திமுக தேர்தல் அறிக்கையின் சிறப்பு அம்சங்கள் என்ன? இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன். இந்த வெளியிட்டு என்ன பேசுகிறாரு முதல்வர் ஸ்டாலின் அப்படிங்கிறத பார்த்துருவோம். கடந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் இது எப்படி பிராண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த ஆட்சிக்கு பேரே திராவிட மாடல் ஆட்சி. இனி அடுத்து அவங்க ஜெயிச்சு திரும்பி கொண்டு வந்தாங்கன்னா திராவிட மாடல் 2.0, அதுக்கு பிறகு திராவிட மாடல் 3.0, 4.0 அப்படின்னு அவங்க போயிட்டே இருப்பாங்க. எவ்ரி 5 இயர்ஸ் திராவிட மாடல் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ, சாட் ஜிபிடி மாடல் அடுத்தடுத்து வருது இல்லையா, அந்த மாதிரி. கடந்த 5 ஆண்டு காலத்தில் அவங்க மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி தமிழகத்தை அனைத்து துறையிலும் வளர்த்தோம் அப்படின்ட்டாரு. தொலைநோக்கு திட்டங்கள் மூலமாக தமிழகம் முழுமையான வளர்ச்சியை பெற்றுள்ளது. தமிழகத்தில் கல்வியை, கட்டமைப்பை, சமூக நீதியை, இதுவரை நாம் அடைந்த முன்னேற்றத்தை பாதுகாக்க வேண்டுமானால் திராவிட மாடல் 2.0 அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் நாங்கள் என்னென்னலாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அவர் ஒன்று கொடுத்துருக்காராம். அதை விரிவாக்கி தான் தேர்தல் அறிக்கை. ஸோ அதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, கவனிச்சிங்க, வருமான வரி செலுத்தாத குடும்பங்களைச் சேர்ந்த இல்லத்தரசிகள். நீங்கள் வருமான வரி கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இது கிடையாது. வருமான வரி செலுத்தாத குடும்பங்களைச் சேர்ந்த இல்லத்தரசிகளுக்கு ரூபாய் 8000 மதிப்பிலான கூப்பன் கொடுக்கப்படும். அதை அவர்கள் பயன்படுத்தி வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜு, மிக்சி, மைக்ரோவேவன், மின் அடுப்புகள் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை புதிதாக வாங்கி கொள்ளலாம், அல்லது ஏற்கனவே பயன்படுத்திய பழைய பொருட்களை போட்டு மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு இதுக்கு பேர் அவர் இல்லத்தரசி திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் இந்த 8000 ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா மேற்கொண்டு நீங்கள் பணம் போடணும். இது 8000தோட குறைவாக இருந்ததுன்னா அவங்க பணம் தருவாங்களான்னா தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிஸ்டம் படி நீங்கள் வேறு ஏதாவது பொருளை வாங்கிக்கணும். நீங்கள் 8000 அல்லது அதற்கு மேல் பொருள்களை வாங்கினா அவங்க அந்த கூப்பனை எடுத்துக்கிட்டு அந்த பேலன்ஸ் தொகையை உங்கள்கிட்டேருந்து வசூல் பண்ணிப்பாங்க. இது எல்லா கடைக்கும் போகலாமா? வசந்த் அண்ட் கோல மட்டும்தான் போய் வாங்கலாமா? அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் ஒன்று வருமா? இது எந்த பிராண்ட் பொருள் வேண்டுமானாலும் வாங்கலாமா? இந்திய பொருட்கள், ஃபாரின் பொருட்கள், இதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியல. இதுலேருந்து ஏடிஎம்கே என்ன சொல்லுதுன்னா, பாஸ் நாங்கள் எல்லாருக்கும் 10,000 ரூபா தரோன்னு சொல்லிட்டோம். இந்த வருமான வரி அது இது அப்படின்லாம் கேட்கவே இல்லை. உங்களுக்கு ரேஷன் கார்டு இருந்ததுன்னா நாங்கள் உங்களுக்கு 10,000 ரூபா கொடுத்துருவோம், கேஷாகவே கொடுத்துருவோம். இது என்ன 8000 ரூபா கூப்பன் கதை அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அடுத்து, முதல்வரின் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும். இதுக்கெல்லாம் நம்முடைய ஆதரவு எப்போதுமே உண்டு. பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம், அதெல்லாம் இன்றைக்கி அக்செப்டட் எக்ஸ்பென்ஸ். அது நம்முடைய பட்ஜெட்டுக்கு ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஆளுக்கு 8000 ரூபா தரேன், ஆளுக்கு 10,000 ரூபா தரேன் அப்படிங்கிறதெல்லாம் அன்சஸ்டைனபிள் திட்டங்கள். அப்புறம் 1.31 கோடி சகோதரிகள் பெற்று வரும் மகளிர் உரிமை தொகை 1000 2000 உயர்த்தி வழங்கப்படும். இது எடப்பாடி பழனிசாமி அதை சொல்லிட்டாரு, இவரும் 2000 ரூபான்னு சொல்லிட்டாரு, விஜய் 2500ன்னு சொல்லியிருக்காரு. அது ஞாபகம் வச்சுங்க. இலவச மின்சாரம் பெறும் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு நவீன மின் பம்பு செட் வழங்கப்படும். ஏடிஎம்கேயும் மின்சாரத்துக்கு லைன் கொடுக்குறோம், மின்சார லைன் இல்லாத இடத்துக்கு நாங்கள் சோலார் பம்பு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இவர் அது மாதிரி எதுவும் சொல்லலை. அப்புறம் 2 பேரும் வீடு கட்டி தரேன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அடித்து விளையாடிட்டார். உங்களுக்கு நான் கிராமத்தில் நிலம் இருக்குன்னா நான் உங்களுக்கு வீடு கட்டித்தரேன், நகரத்தில் நிலம் இல்லைன்னா நிலத்தையும் வாங்கி வீடும் கட்டித்தரேன் அப்படின்ட்டு. நான் ஒரு பெரிய எஸ்டிமேட்லாம் போட்டு குறைஞ்சபட்சம் இந்த வீடு கட்டுறதுக்கு 400-450 ஸ்கொயர் ஃபீட் வீடுனாலே 15 லட்சம் ரூபா ஆகும்னு நான் ஒரு எஸ்டிமேட் போட்டேன். அப்புறம் இந்த விஷயம் தெரிந்த ஒருவர் எனக்கு இதோடைய எஸ்டிமேட் 23 லட்சம் ரூபாங்கிறாரு. ஒரு வீடு கட்டுறதுக்கு காஸ்ட், கவர்மெண்ட் அக்செப்டட் காஸ்ட் 23 லட்சம் ரூபாயா? 23 லட்சம் ரூபாயை எத்தனை பேருக்கு நீங்கள் வீடு கட்டி தர போகிறீங்க? எனக்கு புரியல. அடுத்த 5 ஆண்டுகளில் 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும்னா 10 லட்சம் இன்ட்டு 23 லட்சம் போட்டால், இதுக்கான பணமெல்லாம் எங்கே வச்சுருக்காங்க? எதுக்கு வீடு கட்டி தரணும்? இது நமக்கு ஒரு புரியாத ஒரு புதிராக இருக்குது. அப்புறம் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் சேர்க்கப்படுவதற்கான வருமான வரம்பு ரூபாய் 5 லட்சமாகவும் காப்பீட்டு தொகை 10 லட்சமாகவும் உயர்த்தப்படும். எடப்பாடி பழனிசாமி ஒரு காப்பீட்டு தொகைங்கிற அந்த லிமிட்டெல்லாம் கிடையாதுங்க,
ரொம்ப மோசமான நோயாக இருந்தால் அனைத்து முழு செலவுகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. வித்தியாசமானது என்ன அப்படின்னா, நெல் கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு அவரும் இதை சொல்லியிருக்காரு, கரும்பு கொள்முதல் விலை டன்னுக்கு அவரும் சொல்லியிருக்காரு, பால் கொள்முதல் விலை எடப்பாடி பழனிசாமி சொல்லலை, எனக்கு ஞாபகம் இருக்குது, அதை படித்த ஞாபகம் இருக்குது, அவர் அதை சொல்லலைன்னு நினைக்கிறேன். பால் கொள்முதல் விலை ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, லிட்டருக்கு ரூபாய் 5 உயர்த்தி வழங்கப்படும். எனக்கு ஞாபகம் இருக்கிறதுலேருந்து பால் கொள்முதல் இதில் புதுசாக இருக்குது. முதியோர் உதவித்தொகை அதுவும் எடப்பாடி சொல்லிட்டாரு. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை இதெல்லாம் நான் இக்னோர் பண்ணிடுறேன். மீன்பிடி தடைக்கால சிறப்பு நிவாரணத் தொகை ரூபாய் 8,000 12,000 ஆகும். மீன்பிடி குறைவு கால சிறப்பு நிவாரணத் தொகை 6,000 9,000 உயர்த்தப்படும். சரி, சுய உதவிக்குழு உறுப்பினராக இருக்கும் பெண்களை தொழில் முனைவோராக முன்னேற்ற பிணையின்றி ரூபாய் 5 லட்சம் வரை மானியத்துடன் கடன் வழங்கப்படும். எகைன் நான் விஜயுடைய திட்டத்தில் தொழில் முனைவோருக்கு 25 லட்சம் ரூபாய் பிணையின்றி கடன் வழங்கப்படும் அப்படிங்கிறதுல நான் சிஜிடி எம்எஸ்சி பற்றி சொன்னேன். அந்த மாதிரியான ஸ்கீம் தான் திருப்பி இங்கேயும் சொல்ல போகிறேன். நீங்கள் பிணையின்றி மானியத்துடன் கடன் அப்படிங்கிறதுலாம் தொழில் தொடங்குவதற்கு ஐம் ஓகே. பட் நீங்கள் அந்த கடனை கொடுக்காதீங்க. ஏன்னா 2 பிரச்சனை. உங்களுக்கு கடன் கொடுக்க தெரியாது, கடன் வாங்க தெரியாது. உண்மையிலேயே உருப்படியாக இதை நடந்துக்கணும்னா நீங்கள் வங்கிகளை கடன் கொடுக்க சொல்லிவிட்டு மானியத்தை நீங்கள் கொடுங்கள். அது பட்ஜெட்டரி ரைட் ஆஃப் ப்ளஸ் அந்த கடன் கட்டப்படவில்லை என்றால் நீங்கள் அதற்கான ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் மாதிரி கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் கொண்டு வாங்க. கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் இஸ் அ குட் ஸ்கீம். அது நம்மளால் செயல்படுத்த முடியும். ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 10 எம்ப்ளாயீஸ் வச்சுக்கிட்டு அதை ஈஸியாக பண்ணிடலாம். மற்றபடி நீங்கள் கடன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒன்று உங்களுக்கு சரியாக பண்ண தெரியாது, அதற்கு பிறகு நீங்கள் ஒரு கட்டத்தில் ரைட் ஆஃப் வேறு பண்ணுவீங்க. இது எல்லாம் நாட்டுக்கு கெடுதல். பட் அதுக்கு மேலே உங்களோடது. அப்புறமா எடப்பாடி பழனிசாமி பொதுவாக ஓய்வூதிய திட்டம் மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் தன்னுடைய ஓய்வூதிய திட்டம் மிகச்சிறந்ததுங்கிறதுல ஸ்டாலின் உறுதியாக இருக்கார். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு அறிவிக்கப்பட்ட தமிழ்நாடு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படும். அது சிறப்பான திட்டமே அல்ல அப்படிங்கிறத நான் விளக்கமான காணொலிகளை போட்டு சொல்லிட்டேன். ஆனால் ஸ்டாலின் உறுதியாக இருக்கார், அதுதான் சிறந்த திட்டம்னு, அதை சிறப்பாக செயல்படுத்துவோம்னு சொல்கிறாரு. அடுத்து 8வது ஊதியக்குழு அறிக்கையை மத்திய அரசு செயல்படுத்தியதும் மாநில அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு செயல்படுத்தப்படும். இது எப்போ பார்த்தாலும் நடந்துகிட்டு இருக்கிறது தான். 1.5 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஒட்டுமொத்தமாக போண்டி ஆகிடுவீங்க. அது கஜானா காலி ஆகிடும். அது இப்போ போட்டி என்னன்னா, இந்த கஜானாவை காலியாக்குவது எடப்பாடி பழனிசாமியா அல்லது ஸ்டாலினா அப்படிங்கிறது தான். அது உங்கள் 2 பேருக்குள்ள போட்டி நல்ல சிறப்பாக இருக்கிறது. உயர்கல்வி பயிலும் 35 லட்சம் மாணவர்களுக்கு 5 ஆண்டுகளில் மடிக்கணினி வழங்கப்படும். தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதி ரூபாய் 2.5 லட்சம் கோடியிலிருந்து 5 லட்சம் கோடியாக உயர்த்தப்படும். நீங்கள் எப்படி உயர்த்துவீங்க பாஸ்? அந்தந்த நிறுவனம் தாங்க அதை பண்ணுது. அவங்களுக்கு உயருமா உயராதா அப்படிங்கிறது எவ்வளவோ விஷயங்களை பொறுத்து இருக்குது. ஏதோ நாம் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் பண்ணலைங்க. அது தனியார் நிறுவனங்கள் பண்ணுது. அதற்கு ஊக்கம் அளிக்க நீங்கள் ஏதாவது பண்ணால் உண்டு. பட் அது கூட நீங்கள் பெரிய அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது அப்படியே ஸ்லிப் பண்ணுறீங்க நடுவில் ஒன்று. இது தேவையே இல்லாத ஒரு விஷயம். நம்ம வேலை நல்ல ஆட்சி தருவது, அது மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். சிறுபான்மையினர் தொழில் தொடங்க டாம்கோ மூலம் கடன் பெறும் உச்சவரம்பு ரூபாய் 30 லட்சமாக உயர்த்தப்படும். முதல்வரின் கிராம சாலை திட்டத்தின் கீழ் 15,000 கிலோமீட்டர் நீள சாலைகள் 10,000 கோடியில் சீரமைக்கப்படும். நல்ல விஷயங்கள் ஐயா. இதுதாங்க விஷயம். இதுதாங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தாங்க நாங்கள் கேட்குறோம். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை நிறையா பண்ணுங்கள். அனைத்து மாநகராட்சிகள் முக்கிய நகராட்சிகளில் புதிய செம்மொழி பூங்காக்கள் அமைக்கப்படும். அந்த செம்மொழி அடைமொழி எதுக்கு? பூங்காக்கள் நல்ல விஷயம். அது நீங்கள் எப்படி அமைப்பீங்க? அது மாநகராட்சியும் நகராட்சியும் தானே அமைக்கணும். அவங்களோட ஃபண்டில் தான் அதை செய்யணும். அவங்களுக்கு நீங்கள் ஃபண்டு தரேன் அப்படின்னு சொல்லுங்கள். எப்படி உங்களுக்கு ஒரு அட்டானமி வேணும், நாங்கள் என்ன பண்ணணுங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம், நீங்கள் பணத்தை மட்டும் கொடுங்க அப்படின்னு மத்திய அரசிட்ட கேட்குறீங்களோ, உள்ளாட்சிகளுக்கும் அவங்க தான் இதை பண்ணணும். அவங்களுக்கு நீங்கள் தன்னாட்சி அதிகாரத்தை கொடுங்கள், வேணால் ஃபண்டு கொடுங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் இது மாநகராட்சி நகராட்சி பூங்கா அமைக்கும் நிதி திட்டம் அப்படின்னு சொல்லி நிதி கொடுங்க, அவங்க கட்டிட்டு போகிறாங்க. அப்புறமா திருச்சி, மதுரை, கோவை, சேலம் மாநகராட்சிகளின் அருகில் நவீன உலகத்தர வசதிகளுடன் புதிய நகரங்கள் அமைக்கப்படும். சத்தியமாக நான் கடந்த பல ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்கேன். இந்த புதிய நகரங்கள் அமைக்கப்படும்னு திமுக அதிமுக ரெண்டும் சொல்லி நீங்கள் அதையெல்லாம் செய்ய முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறீர்கள். நான் இது திமுகவை மட்டும் திட்டலை,
அதிமுகவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். முதல்ல இது என்னென்னலாம் நடக்கும், நீங்கள் அறிவிப்பீங்க. லேண்ட் அக்விசிஷனில் பயங்கர கூத்து நடக்கும். உங்களுடைய உடன் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட இங்கே லேண்ட் எடுக்காத அங்கே லேண்ட் எடுக்காத அப்படின்னு உங்களுக்கு தகராறு பண்ணுவாங்க. பல ஆயிரம் ஏக்கர்கள் இருந்தால்தான் அந்த இடத்துல ஒரு சேட்டலைட் துணை நகரங்களை நீங்கள் அமைக்கலாம். இந்தியாவில் ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, இந்த பிளான்டு சிட்டி பில்டிங்கிறது ஒன்றுமே நடக்கிறது இல்லை. ஸோ வி வில் ஆல்வேஸ் ரிமைன் அன்பிளான்ட். இப்போ உதாரணத்துக்கு சென்னை திருச்சி எடுத்துப்போம். சென்னையும் திருச்சியும் தொடக்கூடிய ஜிஎஸ்டி சாலையை ஒட்டி பல்வேறு இடங்களில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நகரங்கள் உருவாகிறது நல்லது. ஏற்கனவே இருக்கக்கூடிய நகரங்கள் தரம் உயர்த்தப்பட்டு நெக்ஸ்ட் லெவல் நகரங்கள் ஆகிறது நல்லது. மற்றபடி நீங்கள் எதிர்பார்க்காமலேயே இப்போ வேளச்சேரி என்ற ஒன்று பெரிதாக நகரமாகி இருக்கிறது. நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா? ஒன்றுமில்லை. அங்கே பிரைவேட் ரியல் எஸ்டேட் ஆட்கள் நிலத்தை வாங்கி குடியிருப்புகளாக மாற்றுறாங்க. நீங்கள் அதற்கு பிறகு அவர்களுக்கு மின் இணைப்பு தரீங்க, தண்ணீர் மற்றும் கழிவுநீர் அகற்றுவதற்கான வேலைகளை செய்கிறீங்க, சாலைகள் போடுறீங்க. நீங்கள் அதை பண்ணால் போதும். துணை நகரங்கள்லாம் தானாகவே உருவாகி கொள்ளும். நகரம் விரிவடைந்து கொண்டே போகிறது. நீங்கள் பிளான்டு சிட்டி பண்ணுறேன் அப்படின்ட்டு இதெல்லாம் 25 ஆண்டு கால வேலை. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இடத்துல ஒரு கட்சி இன்னொரு கட்சியும் இணைந்து போகாமல் ஒருத்தர் திட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் வடக்கால பண்ணுறேன்னா அவன் மேற்கால பண்ணுறேன் அப்படின்னு நிற்பான் ஒருத்தன். இது நம்ம ஆந்திராவில் பார்த்துருக்கோம். சந்திரபாபு நாயுடு அமராவதிங்கிற இடத்த ஒரு மாபெரும் நகரமாக மாற்றேன்னாரு. அடுத்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர் சொன்னாரா, நான் நிச்சயமாக செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு டெவலப்மெண்ட் நடக்கலை. இப்போ திரும்பி சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்திருக்காரு. அவர் மீண்டும் அந்த வேலையை ஆரம்பித்தா எல்லாருக்கும் கொஞ்சம் தயக்கம் இருக்குது. இந்த ஆள் சொல்கிறத நம்பி போனோம்னா 5 வருஷம் கழிச்சு இவர் இருப்பாரானே தெரிய மாட்டேங்கிறது. அடுத்த ஆள் அவன் செஞ்சானா நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறான்ட்டு. அதே மாதிரி தான் எல்லாரும் சிக்கிப்போம். 10 கைத்தறி பூங்காக்கள் அமைக்கப்படும் தமிழகத்தில். எகெயின் இது எதுக்காகன்னு எனக்கு புரியல. நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பூங்காக்கள் அமைச்சிங்கன்னா மேக்ஸ் சென்ஸ். இப்போ இருக்கக்கூடிய கைத்தறி நகரங்கள் எல்லாம் அதிமுகவுடைய இதில் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு 450 யூனிட் தரேன், எலக்ட்ரிக்கல் யூனிட் ஃப்ரீயாக தரேன், 250 யூனிட் தரேன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு போங்க. தமிழகத்தில் திமுக தேர்தல் அறிக்கை தான் ஹீரோ. நம்மளை பாராட்டிக்கிட்டால் தான் உண்டு. இப்பொழுது இது சூப்பர் ஸ்டாராக களமிறங்கியுள்ளது. இதில் இடம்பெற்றுள்ள அனைத்து வாக்குறுதிகளும் சட்டங்கள் மாபெரும் திட்டங்களாக மாறும் என்று அவர் பேசினார். இப்பொழுதைக்கு நம்ம திராவிட மாடல் இல்லத்தரசி கூப்பன் திட்டம் அப்படிங்கிறத மட்டும் சிறப்பு திட்டமாக சொல்லி இதை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.